பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பெரியாச்சி அம்மனோட வந்து சிலை, பேச்சி அம்மன் சொல்லுவாங்க. இது வந்து இப்போ மெழுகு எடுத்துக்கிட்டு இருக்கோம். மெழுகு எடுக்க இங்கே கோயிலில் உள்ள உருவம் வந்து இங்கே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் முகத்துக்கிட்ட வந்து மெழுகு எடுக்கவே இல்லைன்னா. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெழுகு இது வந்து நம்ம எடுக்கிற இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அளவு எடுக்கிறதுக்காகவே ரெடி பண்ண மெழுகு இது. நீங்கள் சாதாரண தேன் மெழுகுகள் எடுக்க முடியாது, ஏன்னா அது காயாது, ஒரு மாதிரி கொலகொலப்பாகவே இருக்கும். இது ஓரளவு இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் வளைஞ்சி உடையும். இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் வந்து மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே கோயிலில் உள்ள சிலையில் வந்து நம்ம ஒத்தி எடுக்கணும். ஒத்தி ஃபுல் உருவமாக இதுமாரி ஃபுல் உருவமாக அங்கே எடுத்து அது வந்து அதில் மாட்டாத அளவுக்கு நம்ம பேப்பர்லாம் சைடில் வச்சு எடுக்கணும் அளவு. அந்த அளவு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது அப்படியே கொண்டு வந்து இங்கே நம்ம வந்து மாதிரி ஒரு மண் இருக்கிற இடத்துல வந்து பிரட்டி வச்சு உள் சைடு வந்து நம்ம வந்து சிமெண்ட் போட்டுடணும். இப்போ இது வந்து வேறு சிலைக்கு உள்ளது, ஒரு கிரீடமும் மார்பும் முருகனுக்கு உள்ளது. இது வந்து இந்த மாதிரி நம்ம சிமெண்ட் போட்டுடணும். சிமெண்ட் போட்டுட்டு சிமெண்ட் காய்ஞ்ச பிறகு இந்த மாதிரி நம்ம திருப்பி வச்சு அந்த மெழுகெல்லாம் எடுத்தோம்னா இங்கே உள்ள அங்கே கோயிலில் இருக்கிற சிலை வந்து அப்படியே இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சீட்டு காப்பரில் செய்யணும்னா காப்பர் சீட்டு, இந்த மாதிரி இல்லைன்னா வெள்ளியில் செய்யணும்னா வெள்ளி தகடு பிடிச்சி இதில் வச்சு வேலை பார்க்கணும். வேலைன்னா எப்படின்னா உங்களுக்கு சீட்டை வச்சு அடித்து இந்த சுருக்கங்கள் வராத அளவுக்கு, இந்த இடத்துல பள்ளமாக இருக்குன்னா ஒரு சீட்டை அடிக்கும்போது சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து அழகாக இதை வந்து அடித்து எடுக்கணும். இந்த சுருக்கமும் இல்லாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கல்லில் எங்கெங்கே டிசைன் வருதோ அது மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம கற்பனையில் என்னென்ன டிசைன்கள் வருதோ அதை அழகாக அதில் வருவி அதுக்கு தகுந்த மாதிரி உப்பல் எடுக்கணும். அது எல்லாமே அடுத்த ஸ்டெப்பாக அதே வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த முகமும் அந்த சைடில் இருக்கிறது வந்து பின்னாடி இருக்கிற 2 கை, இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கையும் வந்து இந்த அரக்கனோட குடலை கிழிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, அரக்கனோட குடலை கிழிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அரக்கன் படுத்திருக்கார் மடியில். இது வந்து காலில் உள்ள அரக்கன், இது காலில் மிதிச்சுக்கிட்டு இருக்க அரக்கன். இது சைடில் உள்ள கை முகம்லாம் மெழுகு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம மெழுகுலேருந்து எடுத்தப்போ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தகடு, இந்த மாதிரி இங்கே இருக்கிற தகடு, இந்த மாதிரி தகடை இதில் மேலே போட்டு அடிக்கணும். அடித்தா அந்த அளவுக்கு இது பின்புறம், இது வந்து முன்னாடி. சுருக்கம் இல்லாமல் அடித்து எடுக்கணும். இப்போதைக்கு வந்து லைட்டாக அந்த சுருக்கங்கள் இருக்கும். நம்ம உப்பல் எடுக்கும்போது இந்த சுருக்கமும் மறைஞ்சிடும். இது வந்து தலைமுடி, இப்போ தான் வரி இருக்கேன், இதில் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே உட்காந்துரும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக உட்காந்துருச்சு எல்லாமே, எந்த ஆட்டமும் இருக்காது எங்கேயுமே. அந்த வாட்டத்துக்கு நம்ம அடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம எங்கெங்கே டிசைன் என்னென்ன வருமோ அது எல்லாத்தையும் நம்ம வருவிடணும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து உப்பல் எடுக்கணும். உப்பல்னால் இப்போ கால் விரல் சும்மா சாதாரணமாக உருவி இருக்குல்ல, இது வந்து ஒரிஜினல் விரல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இது உப்பல் எடுக்கணும். பின் சைட்லேருந்து அந்த போரை இருக்குல்ல, அந்த போரையை வச்சு நம்ம வந்து உப்பல் எடுக்கணும். உப்பல் எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த சேஃப் வரும். அதை நான் அப்புறம் அப்படியே காமிக்கிறேன். முகம் வந்து கிடையாது, முகம் வந்து அங்கே கோயில் சிலையில் உள்ள முகம் மட்டும்தான். இது வந்து உடுக்க உள்ள கை, உடுக்க நாகம் வந்து உடுக்கையை சுற்றி இருக்கும். அந்த சிமெண்ட் கை, இது சிமெண்ட்டில் போட்டாச்சு. இதுக்கு நம்ம அந்த மாதிரி தகடு வச்சு அந்த ஷேப் அடித்தாச்சு.
போட்டால் அப்படி உட்காரணும். சேக்கு இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா தகடு இருக்கக்கூடாது, சைட்லலாம் கேப் இருக்கக்கூடாது. உருப்படிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இது இருக்குது. அடுத்தது சூளம். ஒரு கையில் வந்து சூளம் இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுவும் இந்த மாதிரி வந்து அழகாக அடித்து எடுத்துக்கணும். முதல்ல அடித்து எடுத்துட்டோம்னா அடுத்தது நம்ம டிசைன் பண்ண வேண்டியது தான். விரல், அப்புறம் இங்கே வந்து கையில் வந்து வளையல், இதெல்லாம் நம்மளாக வருவி, இப்போ ஏற்கனவே வருவி இருக்கோம்ல, அந்த மாதிரி வருவிட்டு குறை வச்சு கண்டு விட்டு உள்ளேருந்து நம்ம உப்புல எடுக்கணும். அதை வந்து பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், பார்த்துட்டிங்கன்னா பெரியாச்சி அம்மனோட கவசம் செஞ்சாச்சு. கவசம் செஞ்சு கோல்டு பாலிஷ் பண்ணி வந்துருச்சு. மேலே இருக்கிறது முடி, சுடர் கிடையாது, முடி தலை விரித்து போட்ட மாதிரி. இது வந்து பதக்கம் வாட்டர் டைப்பில் போட்டிருக்கு. அப்புறம் அரைக்கி மடியில் அரைக்கி வயிறை கிழிக்கிற மாதிரி. அப்புறம் பாதத்தில் வந்து அரக்கன். அப்புறம் சைடில் வர கை, நாகமும் முடுக்கையும் உள்ள கை. அது கீழே உள்ள பீடம்.